வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் சரியில்லை இல்லையா? ஸோ ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வலட்டைலாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம ரொம்ப சேஃபாக தான் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண வேண்டி இருந்தது இல்லையா? ஸோ இப்போ வாங்க பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான நம்ம இன்னைக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துலாம். Thursdayக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு தென் நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் நம்ம சேனலில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிஸ்க் டைம்லேயும் நம்ம எப்படி சேஃபாக ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் அதை வந்து நீங்களாவே ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான Thursdayக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? நம்ம லைனில் இங்கே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூல நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ 58897 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே என்னாச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல, அகைன் ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு 83 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே லைனில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. அகைன் நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது. ஸோ அப் ட்ரெண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. 59033 நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி நம்ம பை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இங்கே கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே கொடுக்கல. சடனாக இங்கேயும் வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு. ஒரு 93 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட். ஸோ 58940 வந்துட்டு ஒரு 93 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸுமே வந்துட்டு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்ன இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ ஒரு 176 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டில் தான் முடிஞ்சது இல்லையா? ஸோ எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல் என்னன்னா அகைன் 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நெக்ஸ்ட் நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். டாப் ஆர் பாட்டம் லைனை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி ஃபர்தர் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆல்ரெடி வாலடைலாக இருக்கிறதுனால மார்க்கெட், ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் எந்த ட்ரேட்ஸுமே நம்ம பை பண்ணல. ஸோ ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணோம். ஸோ அட்டன் பண்ண 2 ட்ரேட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ 176 ஸ்டாப் லாஸோட நம்ம வந்துட்டு இன்னைக்கான பேங்க் நிஃப்டி ட்ரேட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எனி அதர் சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி ஸ்டேட்டும் இருக்கும். ரொம்ப ஒரு மினிமமான கேசஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மொமெண்டம் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம வரி பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ பிகாஸ் நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே வந்துட்டு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக மட்டுமே தான் இருக்கும் எவ்ரி டேவுமே. பட் இன்னைக்கு Thursday அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ், ஐ மீன் ஒரு 176 பாயிண்ட் ஸ்டாப் லாஸோட தான் இன்னைக்கான டே நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஆக்சுவலி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு நிஃப்டி 50ல இன்னைக்கு 0 ட்ரேட்ஸ் இல்லையா? ஸோ நிஃப்டி 50 Thursday ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கான ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50ல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கல இல்லையா? ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி வாலடைல் டைமில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் நம்ம லைன் கொடுக்காது. பிகாஸ் வந்து ஒரு சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணுறதா தான் மீனிங். ஏன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து நமக்கு அதுக்கு மேக்ஸிமமான லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு தான் அங்கே பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆகாமல் இருக்கிறது பெஸ்ட் மூவாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகும். மார்க்கெட் வந்து ரிஸ்க் மொமெண்டமில் இருக்கும்போது நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைக்காது. ஸோ டுடே சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ நிஃப்டி 50 நமக்கு 0 ட்ரேட்ஸ். பட் பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு 176 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட தான் இன்னைக்கு Thursdayக்கான ஸ்டேட்டஸ் நமக்கு முடிஞ்சது. சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு நெக்ஸ்ட் எனக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலி நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். பட் நீங்கள் லேட்டராக என்ட்ரு ஆகிருக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஓகே, இந்த ட்ரேடு. பட் நம்மளோட ட்ரேட் ஒன்லி 2 ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ ரிஸ்க்லேருந்து நம்ம சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணணும். ஸோ ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்மளோட இந்த செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்பராக நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணிங்கனாலே வந்துட்டு ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் இருக்கதாங்க செய்யும். ஸோ மினிமமான ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டு இருக்கும். இது வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தான் நம்மளோட எவ்ரி டேவுமே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு தான் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸோட இந்த வீக்கோட
இந்த வீக்கில் நமக்கு ஒன் டே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் அப்படிங்கிற இதோட நமக்கு இன்னைக்கு டே தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு Thursday. நத்திங் டு வரி. நாளைக்கு அதெல்லாம் பீட் பண்ணுற மாதிரி நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நாளைக்கு டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளையோட அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுறதுல எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா பரவாயில்ல, அன்னைக்கு ட்ரேட்ஸ் வேண்டாம். 0 ட்ரேட்ஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டுறது பெட்டர். ஸோ ஏன்னா மார்க்கெட் மூவ் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. ஸோ நாளைக்கு டே எப்படி இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 59,462, 59,611, 59,833, 60,261, 60,464, 60,894. ஸோ இது நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போத் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் மூவ் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் போயிட்டு இருக்கு. அப்போவும் நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ண செட்டப்குள்ளே மட்டும்தான் நம்மளோட மார்க்கெட் மொமெண்டம் ஃபுல்லாகவே இருக்குது இல்லையா? நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்ல செட்டப்ஸ், அந்த செட்டப்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட மொமெண்டம் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் பார்த்துடலாம். 58674, 58462, 58241, 57935, 57626, 57456. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய, ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தராக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷேராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நாளைக்கு மூவ் இருக்கும். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வாங்க நம்ம நிஃப்டி 50க்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்தோம். ஸோ நிஃப்டி 50க்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட் பார்த்துடலாம். 24875, 249, 56, 25, 009, 250, 71, 252, 03, 255, 86. இது வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 245, 89, 24478, 243, 71, 242, 61, 241, 73, then 24046. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ். நிஃப்டி 50ல இன்னைக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கல, நம்ம வரி பண்ணணும் தேவையில்ல. நாளைக்கு மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்னைக்கு ட்ரேட்ஸ் இல்லைன்னா நம்ம ஒரு சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணுறோங்கிறது தான் மீனிங். ஸோ ரிஸ்கில் இருந்து நம்ம எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுங்கிறது தான் நம்ம செட்டப் வந்து நமக்கு எவ்ரிடே நமக்கு வந்துட்டு அப்படி தான் நம்ம மார்க்கெட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க செட்டப் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.